நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பேசிக் லாஸ் ஆஃப் டிசி சர்க்கியூட்ஸ். ஸோ பேசிக் லாஸ் அப்படின்னா முக்கியமாக 3 லா வந்து இருக்குது. என்ன அப்படின்னா ஓம்ஸ் லா, கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா, கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. சரிங்களா? இப்போ ஓம்ஸ் லா ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓம்ஸ் லாங்கிறது என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற ஒரு கண்டக்டரில் இந்த பார்த்திங்கன்னா இது ஒரு கண்டக்டர். இந்த கண்டக்டருக்கு 2 எண்டு இருக்கிறத நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இந்த 2 எண்டுக்கு அக்ராஸாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம். ஸோ வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது இந்த கண்டக்டரில் கரண்ட் வந்து பாஸ் ஆகும். சரிங்களா? இந்த கண்டக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். இதில் வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது கரண்ட் பாஸ் ஆகும். இந்த கண்டக்டர் எப்படி இருக்கணும்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அந்த கண்டக்டரில். அப்போ அக்ராஸாக இருக்கிற அந்த வோல்டேஜ் நம்ம அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அந்த வோல்டேஜ் வந்துட்டு இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டுக்கு டைரெக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். சரிங்களா? இவ்வளோ தான் வந்து ஓம்ஸ் லா. வோல்டேஜ் அக்ராஸ் தி எண்ட்ஸ் ஆஃப் தி கண்டக்டர் இஸ் டைரெக்ட்லி ப்ரொபோஷனல் டு கரண்ட்டு. இந்த வோல்டேஜுக்கு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட் சொல்லக்குள்ள ஓம்ஸ் லா ஸ்டேட்ஸ் டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், the voltage across the ends of the conductor is directly proportional to current flowing through the conductor. சரிங்களா? இதை வந்து இந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டண்ட்டை வந்து நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக மாற்றும் போது V is equal to R into Iன்னு எழுதலாம். ஸோ மாடிஃபை பண்ணி எழுதணும்னா V is equal to I into R அப்படின்னு எழுதலாம். அதாவது எந்த ஒரு டிசி சர்க்யூட்ஸ்லையும் ஒரு ரெசிஸ்டன்ஸில் ட்ராப் ஆகிற வோல்டேஜ் நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் வந்து கால்குலேட் பண்ணோம். என்ன ஃபார்முலானா வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் தி ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு V is equal to IR அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும் கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஓம்ஸ் லா வந்து நம்ம நான் லீனியர் டிவைசஸ்லையும் நான் மெட்டாலிக் கண்டக்டர்ஸ்லையும் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி டெம்பரேச்சர் எங்கேயாவது வேரி ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி கண்டக்டர்ஸில் வந்துட்டு ஓம்ஸ் லா வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண முடியாது. அடுத்தது கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா என்ன அப்படின்னா ஒரு சர்க்கியூட்டில் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ரெப்ரசன்டேஷன் இருக்கும். அந்த பாயிண்ட் ரெப்ரசன்டேஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா நோடு. பாயிண்ட் ரெப்ரசன்டேஷன் நோடு அப்படின்னு சொல்லலாம் அல்லது ஜங்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஜங்ஷனில் சர்க்கியூட்டில் உள்ளே போகிற கரண்ட்டு வெளியில் போகிற கரண்ட் அப்படின்னு நம்ம செப்பரேட் பண்ணிக்கணும். ஸோ உள்ளே போகிற கரண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் போகிற கரண்ட்டுக்கு கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும். அதுதான் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ லா படி சொல்லணும்னா இட் ஸ்டேட்ஸ் algebraic sum of all the current meeting at the junction or node is equal to 0. அது என்ன algebraic sum அப்படின்னா உள்ளே போகிற கரண்ட்லாம் பாசிட்டிவ்னும் வெளியில் போகிற கரண்ட்லாம் நெகட்டிவ்னு வச்சுக்கிட்டோம்னா ரெண்டுத்தோட அடிஷன் அதாவது கூடுதல் வந்து பார்த்திங்கன்னா 0 வரணும். அதுதான் வந்து கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. சரியா? ஸோ கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா ஸ்டேட்ஸ் த அல்ஜிப்ராய்க் சம் ஆஃப் ஆல் த கரண்ட் மீட்டிங் அட் எ ஜங்ஷன் ஆர் நோட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்படி இல்லைனா சிம்பிளாக சொல்லணும்னா சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட் அட் எ நோட் அப்படின்னு சொல்லலாம் கிர்ச்சாஃப் கரண்ட் லாவை. இப்போ இந்த சர்க்யூட் படி பார்த்தீங்கன்னா I1ம் I2வும் இந்த நோடுக்கு இந்த பாயிண்ட் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் நோடு அல்லது ஜங்ஷன் சொல்லுவோம். இது இந்த நோடு வந்து இந்த 2 கரண்ட்டும் உள்ளே போகுது. ஸோ இந்த 2 கரண்ட்டோட அடிஷன் அல்லது சம்மேஷன் வந்துட்டு இந்த நோடுலேருந்து வெளியில் போகுது பார்த்தீங்களா, இந்த I3 இந்த கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. உள்ளே போகிற 2 கரண்ட்டோட அடிஷன் வெளியில் போகிற ஒரு கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இங்கே வந்து ஒரு கரண்ட் தான் வெளியில் போகுது. சப்போஸ் இன்னொரு கரண்ட் போச்சுன்னா அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இது ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் பண்ணணும். இதுதான் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. The algebraic sum of all the current meeting at a junction or node equal to 0 அல்லது summation of incoming current is equal to summation of outgoing current at a junction or node of a DC circuit. Okay. Next வந்து பார்த்தீங்கன்னா கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. So Kirchhoff voltage law states in a closed path the sum of potential rise are equal to sum of potential drop அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? KVL வந்து என்ன அப்படின்னா ஒரு closed pathல இருக்கிற potential ரைஸோட அடிஷன்ஸ் அது வந்து பொட்டன்ஷியல் ட்ராப்போட அடிஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் வந்து கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா. கண்டிப்பாக அந்த சர்க்யூட் வந்துட்டு ஒரு க்ளோஸ்டு பாத்தாக இருக்கணும். இதுதான் கண்டிஷன். இப்போ இதில் பொட்டன்ஷியல் ட்ராப் பொட்டன்ஷியல் ரைஸ் அப்படின்னு நம்ம ஒரு வேர்ட் சொல்கிறோம் இல்லைங்களா. பொட்டன்ஷியல் ட்ராப்னா என்ன அப்படின்னா இந்த வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும். எதுலலாம் ட்ராப் ஆகும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸில் ட்ராப் ஆகும். எப்போ அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸோட டைரெக்ஷன் பிரான்ச் டைரக்ஷன் இருக்கு இல்லையா, அது கரண்டோட டைரக்ஷனில் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸில் வந்துட்டு ட்ராப் ஆகும். அதாவது கரண்ட் வந்து ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா எப்போ ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு ஃப்ளோ ஆகும்னா இந்த பிரான்ச் டைரக்ஷன் A to Bங்கிறது பிரான்ச் டைரக்ஷன், கரண்ட் டைரக்ஷன் வந்து A to Bலே இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து ட்ராப் ஆகும். கரண்ட் டைரக்ஷன் வந்துட்டு ஆப்போசிட் சைடு பிரான்ச் டைரக்ஷன் வந்து A to B, ஆனால் கரண்ட் டைரக்ஷன் வந்து B to A
பிரான்ச் டைரக்ஷன் இப்படி போகுது, ஆனால் கரண்ட் டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டில் வருது அப்படின்னா அங்கே வந்துட்டு ரைஸ் ஆகும். ஸோ சோர்ஸ்லேருந்து கரண்ட் வெளியில் வரும்போது மேக்ஸிமம் எல்லா ரெசிஸ்டன்ஸ்லையும் ட்ராப் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த ட்ராப்போட வேல்யூ என்ன அப்படின்னா அதை தான் நம்ம ஓம்ஸ்லா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸில் இருக்க ட்ராப் அப்படின்னா இதில் போகிற கரண்ட் என்னவோ அதையும் அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிடும், இதில் இருக்க ட்ராப் கிடச்சிடும். ஸோ அது எது படி வேணால் இந்த ஓம்ஸ்லா படி. அப்போ இதில் போகிற கரண்ட் வந்து ஐஇ, இதில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ R1, அப்போ I into R1 தான் அந்த ரெசிஸ்டன்ஸில் இருக்க ட்ராப் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸில் இருக்க ட்ராப் வந்துட்டு I into R2 அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து ட்ராப், இதுவும் ட்ராப். ஏன்னா கரண்ட் டைரக்ஷனும் பிரான்ச் டைரக்ஷனும் சேமாக இருக்கிறதுனால. இந்த மாதிரி பேட்டரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், பேட்டரியில் வந்து நம்ம எப்படி ரைஸ் அண்ட் ட்ராப் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, பேட்டரியில் கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸில் வெளியில் வந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். மைனஸில் வெளியில் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ப்ளஸ்லேருந்து கரண்ட் வெளில வருது. ஸோ இது வந்துட்டு ரைஸ் கரண்ட், இந்த பேட்டரியில் இருக்க கரண்ட் வந்துட்டு ரைஸ் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ப்ளஸில் உள்ளே வந்து எதில் வெளில வருதுன்னா மைனஸில் வெளில வருது இல்லைங்களா, அப்போ வந்து இது ட்ராப் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மைனஸ்லேருந்து ப்ளஸ் டைரெக்ஷனில் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அது வந்து ரைஸு, ப்ளஸ்லேருந்து மைனஸ் நோக்கி கரண்ட் வந்து ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அது வந்துட்டு ட்ராப் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ட்ராப் என்ன ரைஸ் என்ன அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இந்த சர்க்யூட் படி பார்த்தீங்கன்னா இதில் ஏங்கிறது ஒரு நோடு, பிங்கிறது ஒரு நோடுன்னு வச்சுக்கிட்டோம்னா இதில் E1ல் ட்ராப்பாக ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து இப்படி தான் போகுது. ஸோ இந்த டைரெக்ஷனில் வந்து உங்களுக்கு கரண்ட் போகுது. அப்போ வந்து மைனஸில் உள்ள வந்துட்டு ப்ளஸில் வெளியில் வருது, இந்த டைரெக்ஷன் தான் உள்ளே போகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்லேருந்து வெளியில் போகுது கரண்ட்டு. இந்த பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ப்ளஸில் உள்ளே போயிட்டு மைனஸில் வந்து வெளியில் வருது பாருங்கள். ஸோ கரண்ட் வந்து இப்படி உள்ளே வரும். அப்போ இதில் வந்து ட்ராப் ஆகும். சரிங்களா? அப்போ இந்த சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா E1ங்கிறது ரைஸ், E1ல் மட்டும்தான் ரைஸ் ஆகுது, மற்ற E2ங்கிற பேட்டரிலையும் ட்ராப் ஆகுது. அதே மாதிரி R1ங்கிற ரெசிஸ்டன்ஸ்லையும் ட்ராப் ஆகுது. அந்த ட்ராப் வேல்யூ வந்து நம்ம ஓம்ஸ்லா யூஸ் பண்ணி உள்ளே போகிற கரண்ட் IE, அதில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ R1 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது அதில் இருக்க ட்ராப் வந்து I into R1 கிடைக்குது. அதே மாதிரி R2வில் இருக்க ட்ராப் வந்துட்டு உள்ளே போகிற கரண்ட் வந்துட்டு IE, அது வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச் டைரெக்ஷன்லேயும் இருக்குது, அதனால் ட்ராப்பு. அதில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ R2. ஸோ அப்போ அந்த ட்ராப் வந்துட்டு பார்த்திங்கன்னா I into R2, இதுவும் ஒரு வோல்ட். இது வந்து ஓம்ஸ்லா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ E1ல் மட்டும் ரைஸ், மற்ற இந்த மூணுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப். அப்போ சம்மேஷன் ஆஃப் பொட்டென்ஷியல் ரைஸ் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் பொட்டென்ஷியல் ட்ராப்ஸ். இதுதான் வந்து KVL. ஆல்ரைட். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஓம்ஸ்லாம் பார்த்தாச்சு, கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்லாம் பார்த்தாச்சு, கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் பார்த்தாச்சு. சரிங்களா? ஸோ இந்த மூணுலேயும் இப்போ நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா 20 வோல்ட் சப்ளை கொடுக்குறோம், அதுலேருந்து கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆம்ஸ் வந்து பாஸ் ஆகுது. இது ஒரு சீரிஸ் சர்க்யூட்டு. இந்த சர்க்யூட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 4 ஓம் ரெசிஸ்டன்ஸு, 6 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இதில் 3 கொஷின் நான் வந்து கேட்டிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு 2 கொஷின் வந்துட்டு KVL சம்மந்தப்பட்டது. சரிங்களா? ஸோ KVLலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராப் ஆகுதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுலேயும் வந்து ஓம்ஸ்லா தெரிஞ்சால் தான் இதோட ஆன்சரை வந்து நீங்கள் சால்வ் பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா KVLலும் இருக்குது, ஓம்ஸ்லாவும் இதில் இருக்குது. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே. இந்த 20 வோல்ட் வந்துட்டு 4 ஓம்ஸில் ஒரு ட்ராப் ஆகும், 6 ஓம்ஸில் ஒரு ட்ராப் ஆகும். அக்கார்டிங் டு KVL சம்மேஷன் ஆஃப் பொட்டன்ஷியல் ரைஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் பொட்டன்ஷியல் ட்ராப். சரிங்களா? இப்போ வந்து நான் கேட்குற கொஸ்டின் என்னென்னா இந்த 4 ஓமில் என்ன ட்ராப் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஓம்ஸ்லா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். 6 ஓமில் என்ன ட்ராப் ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ஓம்ஸ்லா யூஸ் பண்ணி இந்த ரெண்டுத்தையுமே கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி டோட்டல் ரெசிஸ்டன்ஸும் வந்து நமக்கு டோட்டல் வோல்டேஜும் இருக்குது, கரண்ட் இருக்குது. அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மூணுமே வந்து நீங்கள் இந்த KVLலும் ஓம்ஸ்லாவும் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க, நல்லா புரிஞ்சிருந்தது அப்படின்னா ஆன்சரை வந்து கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் ஆன்சரை வந்து கமெண்டில் போடுங்க. ஓகே. ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.